ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம விளாட போகிறது அந்த நம்ம அந்த விடிஜி ப்ரோ உக்கி கேம் போட்டார்ல, அதே மாதிரியே நம்ம இந்த ரொனால்டோ மெஸ்ஸிலாம் இருக்காங்களே, அவங்க ஒரு பேயாக ஒரு பாம்பு மாதிரி அடித்தா எப்படி இருக்கும்னு தான் பார்க்க போகிறோம். பயங்கரமாலாம் இருக்காது. நம்ம கேம்குள்ளே போகலாமா? வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஏற ஆரம்பிச்சிட்டோம். அவன் எப்படி இருப்பான்னு தெரில. ரொனால்டோவா எடுத்தோன்னே அவுட் ஆகிட்டேன். ரொனால்டோ நான் சைடில் குச்சி போகலான்னு தான் பார்த்தேன், ஆனால் அது நடக்கலை. எடுத்தோன்னே டக்குன்னு ஒரு அவுட்டை போட்டான் ரொனால்டோ. பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ரொனால்டோ ப்ரோ எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். சைடில் குதிச்சு போயிட்டேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க ஏறி போயிட்டே இருப்போம். அடுத்து யார் வரப்போகிறான்னு தெரியலை. மேபி மெஸ்ஸியாக கூட இருக்கலாம், யாருன்னு தெரில. வாங்க போக வருவாங்க, பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, வேறு ஒரு ஸ்டெப்பு போக. அப்படியே போயிட்டு இருப்போம். வாங்க. பார்த்தீங்கன்னா வாழைப்பழம்லாம் போட்டு வச்சு, இதுதான் சேஃப் ஜோனு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரீச்ட் ஃப்ளோர் 2 அப்படின்ட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதாவது இன்னொரு ஃப்ளோருக்கு வந்துட்டோன்னு போட்டிருக்கு. ஐயோ வந்துட்டான் நெய்மார். அவ்வளோதான், கடிச்சிட்டான் நெய்மார். அவ்வளோதான், திருப்பி முதல்ல இருந்தால் கஷ்டப்பட்டு ஏறணும். செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். சரி, நம்ம விடாமுயற்சி பண்ணினே இருப்போமா? ரொனால்டோ ஈஸியாக தாண்டிடலாம். ஐ திங்க் ரொனால்டோ தப்பிச்சிட்டோம் கைஸ். சொன்ன மாதிரி ஈஸியாக இருந்தது ரொனால்டோ. சேஃப் ஜோனுக்குள்ளே போய் வாழைப்பழத்தில் போட்டு வலிக்கிட்டேனே. நான் ஒரு அநியாயம் குமாரே, நான் தான் கவனிக்காமல் விட்டேனோ. சரி வாங்க போவோம். ரொனால்டோ இதோ பாருங்க கைஸ், ரொனால்டோ மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு போகிறாரு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ எனக்கு தெரிஞ்சு ரோபாக்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சேஃப் ஜோன். அப்படி ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான், வாழைப்பழம் இருக்கு. வாங்க, அங்கே பார்த்தீங்களா ரொனால்டோ காற்றுல பறந்து நிற்கிறாரு. வாங்க நம்ம ஒன்றா பண்ணலாம். ஏறி போயிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் வந்துடும். அங்கே நெய்மார் வந்தார், ஈஸியாக அடிச்சிட்டாரு. ரொனால்டோ ஜாலியாக மெஸ்ஸி கீழே இருக்காரு, ரொனால்டோ மேலே பறந்து நிற்கிறாரு. என்னடா நடக்குது அங்கே? சரி வாங்க ஏறினே இருப்போம். இதே மாதிரி தான் வருது. போக தான் தெரியும். நெய்மாரை தாண்ட முடியுமான்னு தெரியாது. கஷ்டம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நெய்மாரை தாண்டதுக்கு. வாங்க ட்ரை பண்ணுவோம். நெய்மார் ஒல்லியாக திரும்பிட்டாரு நெய்மார். அப்போ எஸ்கேப் ஆகிட்டோம். நல்ல வேலை, நம்ம அங்கே சேஃப் ஜோன் இருந்துச்சு காய்ஸ். இல்லாட்டி நான் அவ்வளோதான். சேஃப் ஜோன் இருந்ததால் அப்படியே எகிரி குச்சி ஓட்டணும். நாங்கள் ஏறி போயிட்டே இருப்போம். அப்படியே வாங்க, நம்மக்கிட்ட 200 காயின்ஸ் இருக்குது. மேலே ரீச் பண்ணோம். கடைசியாக கூட மெஸ்ஸி வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு யாருன்னு தான் தெரில எனக்கு. நெக்ஸ்ட்டு யார் ஆனால் ஒரு சில ஃபுட்பால் பிளேயர்ஸ் பேர்லாம் எனக்கு தெரியாது காய்ஸ், மன்னிச்சுக்கோங்க. வாங்க போவோம். ரீச் ஃப்ளோர் 3. வாங்க ஃப்ளோர் 3க்கு வந்துட்டோம். ஏறி போயிட்டே இருப்போம். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இன்றைக்கி இன்னொரு வீடியோ போடுறோம். அதில் என் தம்பியும் வருவான், விளாட்லாம் அவங்க கூட சேர்ந்து. வாங்க ஏறி போயிட்டே இருப்போம். சேஃப் ஜோன் வேறு பக்கத்தில் இருக்குது. நம்ம இது யாரா இது? நல்ல வேலை காய்ஸ், அவன் மூஞ்சி ஒல்லியாக இருந்ததால் நம்ம தப்பிச்சிட்டோம். யாருன்னே தெரில. அது நான் சொன்னல ஒரு சில ஃபுட்பால் பிளேயர்ஸ் நேம் தெரியாதுன்னு.
இவர் அந்த 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 ஃபுட்பால் பிளேயர்ஸில் யாருன்னு தெரியாது எனக்கு. ஆனால் இவரோட பேர் தெரியாது, நான் பார்த்ததே இல்லை இவர் எங்கேயும். நான் ஃபுட்பாலில் வந்து ரொனால்டோ, மெஸ்ஸி, அதுக்கப்புறம் நெய்மார் மட்டும்தான் தெரியும். ஒரு சிலர் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும், எனக்கு சொல்ல முடியாது. வாங்க அடுத்து ஃப்ளோர் 4 போவோம். வாங்க ரீச் ஃப்ளோர் 4. நெக்ஸ்ட்டு மெஸ்ஸி வருவாருன்னு நினைக்கிறேன். ரொனால்டோவா கூட திருப்பி வரலாம். வாங்க ஏறி போயிட்டே இருப்போம். என்கிட்ட வந்து ஏன் இது ஐயோ ஈஸியாக போட்டார், அவ்வளோதான் காய்ஸ். வாங்க இது யூஸ் பண்ண முடியுமா? ஐயோ ரோபக்ஸ் கேட்குது. கஷ்டப்பட்டு அவ்வளோ ஃப்ளோர் ரீச் ஆன காய்ஸ். இப்போ ரொனால்டோவை தாண்டணுமா? ப்ரோ ரொனால்டோ ப்ரோ என்ன? ஐயோ ரொனால்டோ அவுட் பண்ணிட்டாரு காய்ஸ். விடாமுயற்சி எனக்கு தெரிஞ்சு அங்கே கேரக்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அதுதான் வச்சு நல்லான்னுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சந்தேகமாக இல்லை, அதான் ஈஸி எஸ்கேப் பண்ணிடலாம். ஆனால் போன வாட்டி அவுட் ஆகிருக்கானோ நான் கவனிக்காமல் விட்டேன். அவர் நான் இந்த சைட்லாம் நான் எகிரி குச்சி போனால இப்போது சைடில் அந்த சைட்லாம் வருவாருன்னு எனக்கு தெரியாது, அதுதான் காரணம். ஸோ என்னை மன்னிச்சிக்கோங்க. அவங்க ஏறி போயிட்டே இருக்கலாம். இதோ பாருங்க ஒருத்தர் முன்னாடி போகிறாரு, அவரை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டே போவோம். முன்னாடி அவர் அவுட் ஆகிட்டாருன்னா உஷாராகிடுவோம். வாங்க போடா டேய், நல்ல வாழைப்பழம். ஐயோ ஒப்பா ஜஸ்ட்டு கைஸ், கீழே விழுந்தோன்னா அவ்வளோதான். போடா போக மாட்டான், நம்மளே போவோம். நம்மளை வச்சு இவர் டெஸ்ட் பண்ணிட்டு போகிறாரு பாருங்களேன். ஓ சேஃப் ஜோன் பார்த்து போகிறாரு. வாங்க போவோம். அடுத்து நெய்மார் எல்லாருக்குமே நல்லா தெரியும். நெய்மார் வாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நெய்மார், ஆனால் ஈஸி தான். அவர் ஃபேஸ் ஒல்லியாக இருக்குல்ல, அதனால ஈஸி தான் நெய்மார். வாங்க ஏறி போவோம். நான் இந்த மாதிரி ரெட் லைட் எரியுதுனாலே நம்மக்கிட்ட யாரோ ஒரு எனிமி இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். ஐயோ கீழேலாம் ஓடியாராங்களே. அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். ஐயோ வாழைப்பழம் எஸ்கேப். ஓப்போ காய்ஸ், கிரேட் எஸ்கேப் காய்ஸ், சரியான கிரேட் எஸ்கேப்னு சொல்ல முடியும். வலிக்கு விழுண்ட கிட்ட வந்துட்டாரு. அப்படியே பார்த்தீங்களா ரெட் லைட்லாம் எப்படி பிளர்ராச்சுன்னு. நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வலிக்கு விழுந்துருந்தா கூட அவுட் ஆகியிருந்திருப்போம். ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும். 30 செகண்ட்ஸ் அப்படியே இருந்திருந்தா கூட அவ்வளோதான் காய்ஸ், அவுட் ஆகியிருந்திருக்கும். ஐயோ பின்னாடி யாரோ ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்கேப், வாட் எ கிரேட் எஸ்கேப் ப்ரோ. அவர் பாருங்களேன், அவர் சேஃப் ஜோன்லேருந்து எஸ்கேப் ஆகிறது, நம்ம சைடில் குதித்து எஸ்கேப் ஆக வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஆடினாலே நம்ம சைடாக போயிடுறாங்க ஐஸ். நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஆடுதில்ல, அதனாலே நம்ம எங்கேயாச்சும் போயிடுறோம். வாங்க ஓடுவோம். அப்படியே போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஐயோ திருப்பி மறந்து போயிடுச்சா, யாருன்னு தெரில. வாங்க போவோம். அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ளோர் 4 வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே 2 பேரும் ஏன் வெயிட் பண்ணுறாங்க? எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க? ரீச் ஃப்ளோர். ஆமாம் ஃப்ளோர் 4 தான் காய்ஸ். இன்னும் நிறையா இருக்குது. ஐயோ பிளர் ஆகுதே எனக்கு என்னமோ ஐயோ எப்படி காய்ஸ், எப்படி என்ன நடக்குதுங்க? வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? வாங்க திருப்பி விடாமுயற்சி மாதிரி பண்ணுவோம். என்ன நடக்குதுங்க? எப்படி அவன் போட்டால் தரலான்னு எனக்கும் புரியல காய்ஸ். வாங்க போப்போம். ரொனால்டோ ஈஸி, எல்லாருக்குமே தெரியும். ரொனால்டோ இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி போகலாம், இல்லாட்டி சைடில் குச்சிட்டு போகலாம். உங்களுக்கும் ரொனால்டோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். வாங்க ரொனால்டோ உங்கள் காட்டில் பறந்துன்னு இன்னும் அங்கே தான் இருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார் ரொனால்டோ. தெரில என்னது கைஸ் இங்கே நடக்குது. என்ன நடக்குது இங்கே? ஒன்றுமே ட்ராப் இல்லைல்ல. எப்படி காய்ஸ்? வாங்க போவோம். எப்படி தெரியல. ஐயோ திருப்பி திருப்பி வாழைப்பழம் தோல்லாம் வலிக்கி விழுந்து. நான் என்ன வாழைப்பழத்துக்கு எனிமையாடா ஆயிட்டேன். அதை பாருங்க. ஐயோ பாவம் காய்ஸ், பாவம். பயபுள்ள தொப்பி போட்டு ஜித்தா ஏறி போயிருந்தான். ஆனால் வெத்த கீழே வந்துட்டான் பாவம்ல. வாங்க போவோம். இந்த டைனாமைட் தான் கொஞ்சம் டேஞ்சரஸ் கைஸ். டைனாமைட்டையும் கவனிக்கணும். எனிமே எப்படி கவனிக்கிறோமோ அதே மாதிரி டைனாமைட்டையும் கவனிக்கணும். அவ்வளோதான். ஏதோ பிளர் ஆச்சு இப்போது பார்த்தீங்களே. ஃப்ளோர் 2 ஏன் இன்னும் ரீச் ஃப்ளோர் 2ன்னு போகுதுன்னு எனக்கும் தெரில. ஏன்னா ஈஸியாக தாண்டிடலாம். ஓடி ஈஸியாக குதித்து தாண்டிடலாம் இவனைய. என் ஃபேஸ் ஒல்லியாக இருக்குல்ல, அதனாலேயே எனக்கு தெரிஞ்சு. அதான் ஸ்பின் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பொறுமையாக ஸ்பின் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம கொஞ்சம் இன்னொரு வாட்டி அவுட் ஆகிட்டோன்னா அப்போ வந்து ஸ்பின் பண்ணலாம். இப்போது நம்மளுக்கு வந்து பெர்மனன்ட் ஸ்லாப் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிடைக்கும். அவ்வளோதான், 2 செகண்ட் தான். அவ்வளோதான் கிடைக்க போகுது கைஸ். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, வாங்கிக்கணும். அவ்வளோதான், பெர்மனன்ட் ஸ்லாப் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அப்புறம் வெளில போயிட்டு வந்தாலுமே அந்த ஸ்லாப் நம்ம கூட தான் இருக்கும். என்னாச்சும் ஏறி வந்தாங்கன்னா அடித்து பார்ப்போம். வாங்க அப்படியே ஏறும். வெறும் 20 பேட்ரி தான் என்கிட்ட இருக்குது. 11 மினிட்ஸ் 20 பேட்ரி வச்சு இந்த கேமை எப்படியாச்சும் முடிக்கலாம். வாங்க போவோம். ஈஸி தான் 20 பேட்ரி வச்சு முடிக்கிறது. ஏறும். அவன் முன்னாடி போயிட்டுருக்கான், நம்ம அவனை தாண்டி முன்னாடி போவோம். அவ்வளோதான். ஐயோ வாழைப்பழத்தோல்ல வலிக்கி விட்டேன். எஸ்கேப். வாட் அ ஜம்ப்பு. ரீச் ஃப்ளோர் 3. வா, கிரேட் எஸ்கேப்னா சொல்ல முடியாது. அந்த வாழைப்பழத்தில் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வழிக்கே அவங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆன பார்த்தீங்களா, அதுதான் அங்கே கிரேட் எஸ்கேப்பு. அவன் கீழே வராரு. அவ்வளோதான், இவர் தான். என்ன கைஸ் இது? யார் இவர்? உங்களுக்கு யாருனாச்சும் இவர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க, இவர் யாரோ இருங்க. அப்படியே பக் ஆகிடுவார். நம்ம இதே இந்த கேப்பில் எஸ்கேப் ஆகிடும். அவ்வளோதான். ஓடி போயிட்டே இருப்போம் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டைனாமைட்டில் தான் நம்ம ஃபஸ்ட் அவுட் ஆகினோன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். அதே டைனாமைட்டில் தான் அவுட் ஆனோம். ஐயோ இங்கே நிறையா டைனாமைட் இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, நிறைய டைனாமைட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. வாங்க போவோம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் டைனாமைட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இருக்குது பாருங்க கைஸ். இருக்குது நல்லா 2 போட்டு வச்சுருக்காங்க இந்த சைடு. இந்த சைடு வந்து இந்த மாதிரி பள்ளமாக இருக்கும். அந்த கேப்பில் நிறையா வாய்ப்பு இருக்குது அந்த கேப்பில் விழுறதுக்கு. நம்ம இந்த சைடை போவோன்ட்டு எந்த சைடு தள்ளி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நிறையா உடஞ்ச ஃப்ளோர்லாம் வச்சுருக்காங்க இந்த சைடு. வாங்க அடுத்த எனிமி பார்ப்போமா. ரீச் ஃப்ளோர் 5. அவ்வளோதான் கைஸ், அடுத்த எனிமி. வாங்க போவோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காய்ஸ் கிட்ட வந்துட்டோம் காய்ஸ். அவுட் ஆகிட்டாங்க காய்ஸ். என்ன காய்ஸ் இது அநியாயமாக இருக்குது. திருப்பியுமா கஷ்டப்பட்டு தாண்டி வந்தேன் காய்ஸ். என்ன காய்ஸ் இது? என்ன பக்கை எடுக்குது இங்கே? இது என்ன பக்கி வந்துட்டாடா? அங்கே அக்காஞ்சி பக்காக குத்துனுக்குறீங்க. நிறையா இதுலாம் இருக்குது. நம்ம அப்புறமா ட்ரை பண்ணுவோம். வாங்க இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. இதோ பாருங்கள், ஒரு வின்னு எடுத்தால் நம்மளுக்கு இந்த க்ளவுடு கிடைக்கும். வாங்க வாங்கிப்போம். ஒரு வின்னு எடுப்போமா? எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த வின்னு ஈஸின்னு நினைக்கிறேன். வாங்க போவோம், பார்த்துக்கலாம். வாங்க போவோம். அப்படியே அதை பாருங்க, ஒருத்தர் அங்கே நின்று இருக்காது. நான் பண்ணுறான்னு தெரியாமல் இங்கே வாழைப்பழத்தோலை போட்டிருக்கான். இவன் மட்டும் வலிக்க வந்தானா நல்லாயிருக்கும் கைஸ். அவரு இப்போது நம்ம ஃபேஸுக்கிட்ட போயிட்டு நிற்கலாம்.
இதுவே அவர் ஃபேஸ் நேராக போயிட்டு நின்று கிட்ட போயிருந்தோன்னா ஈஸியாக அவுட் ஆகிடும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு மேலே நிறைய காசு இருக்கும், நிறையா ஸ்லாப்லாம் கொடுப்பாங்க, நிறையா கிஃப்ட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை முடித்தா. ஆனால் இது முடிகிறது கஷ்டமாக இருக்கும், இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரியாது. வாங்க போவோம். எவ்வளோ தூரம் வேறு தெரில, வாயெலாம் வளருது. வாங்க போவோம். ஏறி டைனாமைட்டில் உஷாராக இருந்துக்கோங்க. வாங்க அடுத்த ஃப்ளோர். பரவாயில்ல, இந்த ஃப்ளோர் நல்லா இருக்குது பார்க்க. கீழே இதோ பாருங்கண்ணே. ஐயோ காய்ஸ், என்ன காய்ஸ் இங்கே நடக்குது? என்ன நடக்குதுப்பா இங்கே? அவனை பாருங்க காய்ஸ், ஏதோ ஒரு ஸ்ப்ரிங்கை எடுத்துன்னு ஓடுனுங்கிறான் ஜாலியாக. அந்த ஸ்பீட் ஸ்ப்ரிங்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். எல்லாம் நம்ம எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடில் தானே எஸ்கேப் ஆகும். இந்த வாட்டி பார்த்தீங்களா வித்தியாசமான ஸ்டைலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஸ்கேப் ஆகிட்டோம். வாங்க போவோம். அவர் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு வின் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஜாலியாக பறந்து போய் நிற்கிறாரு. அந்த க்ளவுட்லாம் ஒரு வின் எடுத்தாங்க கைஸ் கிடைக்கும். வாங்க போவோம். எனக்கு தெரிஞ்சு உண்மையாலே அவர் ஒரு வின் எடுத்துட்டாரு, அதான் கிடச்சிருக்கு அவருக்கு. அடுத்த ஃப்ளோர் ரீச் ஆக போகிறோம். வாங்க போவோம். ஏறி போயிட்டே இருப்போம் அப்படியே பைபிளில் ஜாலியாக ஓடினுக்கிறானுங்க அவனுங்களாம் முடிச்சுட்டு. எனக்கு தெரிஞ்சு முடிக்கலன்னு நினைக்கிறேன். இவர் யாருன்னே தெரியல, இங்கே வெயிட் பண்ணுங்கிறாரு. இப்போ தான் நினைக்கிறேன், இப்போலேருந்து தான் வெயிட் பண்ணுங்கிறாரு. வாங்க போவோம். ஸ்பின் வீல் ட்ரை பண்ணோன்னு நீங்களே என்னை மன்னிச்சிடுங்க காய்ஸ், ஸ்பின் வீல் ட்ரை பண்ணாமல் இருக்குன்றதுக்கு. ஐயோ சேஃப் ஜோன் காய்ஸ், சேஃப் ஜோன். எப்படி காய்ஸ் நகர்ந்தாரு? எனக்கு தெரிஞ்சு சும்மா வெயிட் பண்ணுக்கிறான்னு நினைக்கிறேன். இருங்க, ஏற்றி விட்டு இந்த சைடாக வர வைப்போம். ப்ரோ இந்த சைடாக வா ப்ரோ. யூ வில் பி ரைட் கோ ப்ரோ. இதில் வந்து நான் சொன்னதில் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வீலாக்ஸ்லாம் எடுக்கிறாங்களே, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னு சொல்லுங்கள். அதனால சொல்கிறேன் கோப்ரோ. நான் வந்து இப்போ கோப்ரோன்னு சொல்லியிருந்தால நான் வந்து அதான் கோப்ரோன்னு சொல்லுவேன் எப்போவுமே. அதை வச்சு நான் கிண்டல் பண்ணுவேன் நிறைய பேரை. வாங்க போவோம். ஏறி போவோம். விடாமுயற்சி. நீங்கள் அட்ஜஸ்ட் ஃபேன்ஸ்லாம் யாரோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜய் ஃபேன்ஸ்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போவோம். யாருக்கெல்லாம் விஜய் பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஏறி போவோம். எனக்கு தெரிஞ்சு ரீச் ஃப்ளோர் 3. எனக்கு தெரிஞ்சு எப்படி எடுத்தார்? இந்த ஜெட் பேக் யூஸ் பண்ண முடியாது. ஓ ஆமாங்க, யூஸ் பண்ண முடியாது. ரோபக்ஸ் கேட்கும் நானே. ஸ்லாப் யூஸ் பண்ண முடியல. அடித்து பார்ப்போமா? பாவம் காய்ஸ், அவரே வலிக்கி விட்டார். அடிப்போம் ஒரு வாட்டி. என்னடா காய்ஸ் பார்த்தீங்களா அவரோட மூவை? ஐயோ என்ன காய்ஸ் நடக்குது? எப்படி காய்ஸ் இருந்தேன்? ஓ அவர் அடிச்சுட்டாரு போலக்குது ஸ்லாப் வச்சு. என்ன அந்த ஸ்லாப்பு காமிக்க மாட்டுறாங்க. அவங்களாம் அடிக்கிறாங்களே எதிரி. அவங்க அடிக்கும் போது அவ்வளோதான், விழுந்து வாரு, நல்லா வாரு, எஸ்கேப். அவர் மூஞ்ச பார்த்தா யாருக்கெல்லாம் சிரிப்பு வருது அவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிரிப்பு எனக்கு வருது. ஆனால் எனக்கு அவரு பிடிக்காது அந்த கேரக்டர். எனக்கு அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாதா, அதனால தான் எனக்கு வந்து பிடிக்கிறாரு. இதோ இந்த மூஞ்சை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கல காய்ஸ். இந்த மூஞ்சி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் ரியல் லைஃப்பில் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ரோப்ளாக்ஸ் கேமில் இருக்குல்ல, அதில் மட்டும் பார்க்கும்போது பிடிக்கல. காமெடியாக இருக்குது. ஏன்னா அது நிறைய பேர் கலாய்ப்பாங்க அது மாதிரி நம்ம கேரக்டர் வச்சோன்னா. நிறையா பேர் சிரிப்பு வரும். இப்போ வந்து பார்த்தீங்களா இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்குல்ல, டெக்ஸ்ட் சாட் பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம், சாட் பண்ணி பேசுவோம். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க ரோப்ளாக்ஸ் கேமை விட்டு. அதான் டெக்ஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ்.
சொல்கிறேன், உண்மையாலே சொல்கிறேன், டெக்ஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எடுத்துட்டாங்க, ஏன்னு தான் எனக்கும் புரியல. வாங்க போவோம். ஏறி 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 ஐயோ கிட்ட வந்துட்டோம். ஏறி போயிட்டே இருக்கும். அடுத்த ஃப்ளோரோட வந்துட்டோம். அவ்வளோதான். பர்பிள் இதோ பாருங்க கைஸ் போகிறாரு. ஐயோ கைஸ் எஸ்கேப் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் இவர்கிட்ட தான் அவுட் ஆனோன்னு நினைக்கிறேன். கடைசியாக இவரே தான் நினைக்கிறேன். வரையா இவர்கிட்ட தான் அவுட் ஆனோன்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ், யாருக்கிட்ட அவுட் ஆனோம் கடைசியாக அப்படின்ட்டு. இந்த மாதிரி வெள்ளையே தெரிஞ்சாலும் நல்லா இருக்குது கைஸ். ஆனால் அவங்க கிட்ட வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுது. அதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏறி போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு சேஃப் ஜோன் இருக்குது, இங்கேயும் ஒரு சேஃப் ஜோனு காணோம். அடுத்த இது போவோமா? அடுத்த ஃப்ளோர் போவோம் வாங்க. அவன்தான் இந்த ஃப்ளோருக்கு எனிமியை முடிச்சிட்டோம். அடுத்த ஃப்ளோர் எனிமி பார்ப்போம் வாங்க போவோமா? ஏறி போயிட்டே இருக்கும். அவ்வளோதான் வந்துட்டோம். இவர் மெஸ்ஸின்னு நினைக்கிறேன். மெஸ்ஸின்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், மெஸ்ஸியே தான். ஸ்பீடாக வராது கைஸ், கவனிச்சிங்களா? கிட்ட வந்து போகிறாரு. அவ்வளோதான், ஓடினே இருப்போம். அவ்வளோதான். க்ளவுட்லாம் பார்த்தீங்களா எந்த கலரில் தெரிஞ்சுன்னு? எனக்கு தெரிஞ்சு கிட்ட வராரு, பின்னாடி போகிற ஆள் மாதிரி இருக்குது. அங்கே குதிச்சு போவோமா? குதிச்சு போனால் கொஞ்சம் சேஃப்னு நினைக்கிறேன். சேஃப் ஜோனில் வெயிட் பண்ணுவோமா? அடுத்த ஃப்ளோர் வந்துட்டோம். சரி வேணாம், வெயிட் பண்ணி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணு. இங்கே யாராச்சும் சேஃப் ஜோனில் வெயிட் பண்ணுவோம். மெஸ்ஸி தான் மூஞ்சி எனக்கு தெரிஞ்சு சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன். இங்கே எதுக்கு வெயிட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இதோ பாருங்க எனிமி கிட்டேயே இருக்கான். அவன் போட்டோம். ஐயோ போக மாட்டானே. என்ன கைஸ், இவன் போக மாட்டான், இங்கே நின்றுக்கிறான். எப்படா இருங்க ஏற்றி விடுவோம். ஐயோ திருப்பி நல்ல வேலை, மெஸ்ஸி கீழே போயிட்டான். மெஸ்ஸி ஓடி போயிட்டான். மெஸ்ஸி இஸ் கம்மிங், ரொனால்டோ இஸ் கோயிங். அடுத்த ஃப்ளோர் திருப்பி வந்துட்டோம். வாங்க ஏறி போயிட்டே இருப்போம். நான் அவனுக்கு பயந்து தான் கீழே விழுந்துட்டேன், ஏன்னா தெரில. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. இவரை நான் பார்த்துருக்கேன், கன்ஃபார்மாக எங்கேயோ பார்த்துருக்கேன். இவரை ஃபுட்பாலில் நான் பார்த்துருக்கேன். இவரை வாங்க எஸ்கேப் ஆகிட்டோம் இந்த ஃப்ளோர்லேருந்து. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். கடைசியாக யார் வருவாங்க கமெண்ட் பண்ணுங்க. கடைசியாக யார் வருவாங்கன்னு தெரில. வாங்க போவோம். அதுதான் முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம ஓடினே இருப்போமா? கொண்டா சேஃப் ஜோனில் வெயிட் பண்ணுவோம். கால் வலிக்காது. கொண்டாடலாம் இவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணியிருக்கேன், கேட்காதீங்க கைஸ். யாரு கைஸ் அவரு? யாரோ பறந்து போன மாதிரியே இருந்துச்சுல. சரி விடுங்க. யாரு? எதுக்கு நம்ம இப்போ வெயிட் பண்ணோம்? அதனாலே கிட்ட வந்துட்டான் கைஸ். பயப்பில். அடுத்த சேஃப் ஜோன் இருந்தால் வெயிட் பண்ணிட்டு போவோம் கைஸ். அப்பா, அடுத்த சேஃப் ஜோனுக்கு வெயிட் பண்ணினே இருப்போம். இங்கே வரைக்கும் வரட்டும் அவனை. இன்னும் சேஃப் ஜோனுக்கு அப்போனா இங்கே வெயிட் பண்ணுவோமா? ஐயோ எங்கே? எனக்கு தெரிஞ்சு ரெட் லைட் எரியுது. கிட்ட இருக்கான்னு நினைக்கிறேன். லைட்டாக ஸ்க்ரீன்னா அப்படியே ஆடுது. ரெட் லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகுது. நானே தெரில. கிட்ட இருக்கோன்னா அதோ பாருங்க போகிறான் பாருங்க கைஸ். பார்த்தீங்களா? ப்ரோ வா ப்ரோ.
இவர் ஒருத்தர் தான் பர்ஃபெக்டாக இருக்கார் ரோட் பிளாக்ஸ். எனக்கு தெரிஞ்சு கீழே யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், திரும்பிட்டார் ப்ரோ. அவ்வளோதான், எஸ்கேப் ஆகிட்டோம் கைஸ் இவர்கிட்ட இருந்தோம். அவ்வளோதான் கைஸ், முடிச்சிட்டோம் கைஸ். வாங்க கைஸ், முடிக்க போகிறோம். அதை பாருங்கள், அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு கைஸ். கேம் முடிஞ்சிச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போம் கைஸ். பாருங்க கைஸ், $100,000. வாங்க இந்த ஸ்லாப்பை கிளைம் பண்ணிப்போம். இந்த ஸ்லாப்பை வாங்கிக்கணுமா? $100,000 ப்ளஸ் 1 கப்பு. வாங்க போவோம், வாங்கிக்கணுமா? இப்போ ரிட்டர்ன் போய்டுவோம். வாங்க கீழே போய்ட்டு அந்த க்ளவுடு வந்து ஒரு கப்பு வாங்கினா கிடைக்கும்னாங்களே, அது வாங்கிட்டு இருப்போமா? வாங்க, அந்த க்ளவுடு ஒரு கப்பு வாங்கிட்டோம். அந்த க்ளவுடு எடுத்து நம்ம பறக்கலாம். வாங்க ஜாலியாக பறக்கலாமா? HD 250K. அவ்வளோதான், க்ளவுட் வந்துச்சு. அது என்னன்னே தெரில ஹைஸ். HDன்ட்டு ஏதோ போட்டிருக்கு, என்னன்னு தெரில. அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கைஸ் பறக்க முடியல? திருப்பி ஃபஸ்ட்டு எடுத்து பார்ப்போம். ரிவார்ட் chest is now available at the spawn to go climb. இதுக்கு என்ன பாஸ்வேர்டுன்னு தெரியலையே. ஐ திங்க் என்ன கைஸ் இது? வாங்க அவுட் ஆகிட்டு திருப்பி வந்து பார்ப்போம். ப்ரோ க்ளவுடு வந்து இருக்கு ப்ரோ, பறக்க முடியுதா? பறக்க முடியலையே, பறக்க முடியல. ஸ்லாப்லேயும் அடிக்க முடியல. இருங்க அடித்து பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி. வந்துச்சு கைஸ். இது ஏதோ சீக்ரெட் வழின்னு நினைக்கிறேன். என்ன கைஸ் லேடர்லாம் போட்டிருக்காங்க. ஸ்பீடாக போகிறோம். எனக்கு ஒன்றும் புரியல. ஓ, விஐபிக்கான இடமா இது? நம்ம விஐபி கிடையாதுல்ல. அங்கே போவோம். விஐபிலாம் நம்ம வந்து இதுவும் வாங்கணும் கைஸ். விஐபியா நம்ம ரோபக்ஸ் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ரோபக்ஸ் வச்சுருந்தா வாங்க முடியும்னு நினைக்கிறேன். வாங்க கீழே இறங்கி அப்படியே போவோம். அப்படியே இங்கே கைஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு வழி. அவ்வளோதான் கைஸ், மாட்டிக்கணுமா? மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும். ஒருத்தர் ரீஸ்பான் தான் பண்ணியாகணும். வழியில் ரீஸ்பான் பண்ணிட்டோம். திருப்பி வருதா இது? சரி காய்ஸ், இது வரல, அப்புறமா பார்க்கலாம் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைபாக பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, பாய் காய்ஸ்.